நண்பா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். விக்ரம் யாரு? வேதா யாரு? ஹீரோவா வில்லனா? இந்த படத்தை நம்ம வெறும் கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது ஒரு டீப் சைக்காலஜி மூவி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய மாரல் ஆம்பிகுவிட்டி, காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், ட்ராமா ரெஸ்பான்ஸ், ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன், இந்த மாதிரி எல்லா சைக்காலஜிக்கல் அஸ்பெக்டையும் டீப்பா பார்க்க போறோம். கேரக்டர் என்ன, வேதாவோட கேரக்டர் என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விக்ரம், மாதவன் சாரோட கேரக்டர். இதுல நீங்க என்ன பாத்தீங்க? இவரு குட் இஸ் குட், எவில் இஸ் எவில் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நபர். இதை நம்ம சைக்காலஜில டைகோடோமஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதையுமே ரெண்டா பிரிச்சு தான் பார்ப்பாங்க. இவங்க எல்லாமே கலந்ததுதான் உலகம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒயிட் இஸ் ஒயிட், பிளாக் இஸ் பிளாக் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா வேதா ஒரு கிரே திங்கர். எல்லாத்துலயுமே குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு அப்படின்னு இந்த விக்ரம்க்கு காட்ட போறவரே அந்த வேதா தான். இப்போ விக்ரமோட மைண்ட் செட்டை நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணும்போது அவர்கிட்ட என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, மாரல் லைசன்சிங். சின்ன வயசுல இருந்து அவர் எல்லாமே சர்வீஸ், எல்லாமே ட்ரைனிங் எடுத்து எல்லாமே குட் 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 அப்படின்னே வளர்ந்துருக்கிறாரு. அதனால அவரோட காக்னிட்டிவ்ல எல்லாமே குட்டு தான் அப்படிங்கிற மாதிரி லைசன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சைக்காலஜில மாரல் லைசன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது நான் ட்ரெயின் ஆயிருக்கேன், நான் குட்டான என்விரான்மெண்ட்ல இருக்கேன், நான் குட் பீப்புளுக்காக சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிறது அவரோட மைண்ட் செட். ஆனா அவரோட பிரெயின்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாரல் லைசன்சிங் நடந்து. ஆனா இவர் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. பிகாஸ் இவ்வளவு நாள் நடந்த மாரல் லைசன்ஸ் மேல இவருக்கு ஒரு அடி விழுகுது. இப்போ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, விஜய் சேதுபதியோட தம்பியை கொண்டிருப்பாரு. பட் தம்பி ரொம்ப இன்னசென்ட்டான பையன். என்னதான் அண்ணன் வந்து கேங்ஸ்டரா இருந்தாலும் தம்பி ரொம்பவே இன்னசென்ட்டான பையன். அந்த இன்னசென்ட்டான பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டான். அவனை தேவையில்லாம சுட்டு கொண்டிருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே அவரோட மாரல் லைசன்ஸ் மேல அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகி இவர் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாரு. இவர் டோட்டல் லைஃபையே வந்து வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ மாதவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த ஒரு பேஜ் கிடைச்சாலும் அந்த பேஜை வச்சு அந்த புக்கை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் அந்த புக்கை படிக்க ஆரம்பிப்பார். விஜய் சேதுபதி சார் வேதா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. வேதா யாரு? வேதா ஒரு ட்ராமா சர்வைவர். அவரு தான் தம்பியை இழந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ட்ராமா சர்வைவர் மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆயிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாராலிட்டி, எது குட்டு பேடு அது எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சுட்டு இந்த வேர்ல்டு ஒரு கிரே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் எல்லா ஆங்கிள்லயுமே வேர்ல்ட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா விக்ரம் ஒரே ஆங்கிள் தான் வேர்ல்ட பார்த்தாரு. குட்னா குட் ஆங்கிள், பேட்னா பேட் ஆங்கிள், ஒயிட்னா ஒயிட் ஆங்கிள், டெவில்னா டெவில் ஆங்கிள், இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா வேதா அப்படி இல்லை. இவரு தன்னோட உலகத்தை எல்லா ஆங்கிள்லயும் பார்ப்பாரு, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்ப்பாரு. இப்போ நீங்க யாரா இருக்கீங்க? உங்களுக்குள்ள காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் இருக்கா? நீங்க ஏதாவது குட்டா தான் பண்ணி ஆகணும். எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, நான் பண்ணா குட்டு மட்டும் தான் பண்ணுவேன், பேடே பண்ண மாட்டேன், இந்த உலகம் ஒயிட்டு தான், நான் ஒயிட்டா மட்டும்தான் இருப்பேன். அல்லது ஒரு சிலர் இருப்பாங்க, நான் பிளாக்கா மட்டும்தான் இருப்பேன், இந்த உலகம் எனக்கு ஒயிட் சைடே காட்டல, பிளாக் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க பிளாக்கா இருந்தாலும் ப்ராப்ளம், ஒயிட்டா இருந்தாலும் ப்ராப்ளம், நீங்க கிரேயா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நம்ம எல்லாருமே கிரே ஆங்கிள் இருந்து இந்த வேர்ல்ட பார்க்கணும் அப்படின்னு டைரக்டர் காயத்ரி மேம் சொல்ல வராங்க. இந்த மூவில நம்ம வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய ஆஸ்பெக்டே மாத்திக்கலாம். இப்போ நீங்க மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து நான் எல்லாமே குட்டா தான் பண்றேன் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ப்ரெஷ் பண்றப்ப நான் குட்டா தான் ப்ரெஷ் பண்றேன், அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்றப்ப நான் குட்டா ட்ரெஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒர்க் போறப்ப குட்டா நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது பண்ணும்போது நான் குட்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே நீங்க குட்டாவே இருக்கீங்களா? அப்போ யூ ஆர் இன் அ விக்ரம் மைண்ட் செட். ஸோ நீங்க ஒயிட் இஸ் ஒயிட், டெவில் இஸ் டெவில்னு பார்க்கக்கூடிய ஆள். ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பேடா ஏதாவது நடந்தா கூட நீங்க உங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க பிகம் அ காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு கிரே அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இந்த வேர்ல்டை பார்க்க ஆரம்பிங்க. நானும் ஒரு காலத்துல இருந்தேன், நானும் ஒயிட் இஸ் ஒயிட் அப்படின்னு இருந்த ஆளு தான். ஸோ எனக்கு அந்த சின்ன பிளாக் பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ ஒரு இரிட்டேட் ஆகும், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், அவ்வளோ டிசோனன்ஸ் எனக்குள்ள வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி வரும் பொழுது நம்ம இந்த வேர்ல்டு இஸ் கிரே அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேர்ல்டை பார்த்தோம்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கதான் செய்யுது. ஸோ இப்போ ஒரு மரம் நல்லா வளருது அப்படின்னா வெயில் அடிச்சா அதுக்காக தான் போகுது. இட்ஸ் ஃபேக்ட். ஓகே, ஸோ வேர்ல்ட் இஸ் கிரே அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னா, வேர்ல்ட் இஸ் கிரே. ஸோ ஒயிட்டாகவும் திங்க் பண்ண வேணாம், பிளாக்காகவும் திங்க் பண்ண வேணாம், கிரேயா திங்க் பண்ணுங்க, லைஃப்பை நல்லா வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.